வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது ஒரு வியாபாரி, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த இப்போ உள்ள வியாபாரி பற்றி நான் பேசலை. ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் அது. அந்த காலத்துலலாம் துணிமணிகள், நல்ல சேலைகளாக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், துணிமணிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வெள்ளை சுத்தமான துணியில், கனமான துணியில் நல்லா முடிச்சு போட்டு கட்டி அதை தோல்லையோ தலையிலையோ வச்சுக்கிட்டு தான் சுமந்து விற்பாங்க. அந்த காலங்களில் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சொல்கிறேன், விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு துணி வியாபாரி அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வீட்டில் இருந்து துணிமணிகளை நிறையா எடுத்துக்கிட்டு போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டே வர்றார், வந்துக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் நிறைய அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப களைச்சி போயிடுறாரு. நடந்து நடந்து தெரு தெருவாக விற்றதுனால ரொம்ப களைச்சி போயிடுறார். அப்போ ஊருக்கு வெளியில் ஒரு ஆற்றங்கரையோரமாக ஒரு ஆற்று தண்ணி, அப்போல்லாம் நிறையா ஓடும். இப்போல்லாம் எங்கே ஆற்று தண்ணி எங்கே ஓடுது? அந்த காலத்தில் ஆற்று தண்ணி எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல மரங்கள் நிறையா, அப்போ மரங்கள் நிறையா இருக்கும். அப்போ ஒரு ஆலமரம், நல்ல பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் அடியில் நல்ல நிழல், குளிர்ந்த காற்று, பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இது நமக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம நடந்து நடந்து களைச்சி போயிட்டோம், இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணியை ஒரு ஓரமாக வச்சுட்டு என்ன செய்கிறாரு, அந்த தண்ணியில் கொஞ்சம் கைகால் முகத்தெல்லாம் அலம்பிட்டு அங்கே நல்லா உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்ன செய்கிறார், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இப்படி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டு இப்படி மரங்களை இப்படி அந்த ஆலமரத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆலமரம் மிக பெருசாக இருக்குது. இலைகளை பார்த்தா அப்படி நிறையா இருக்குது. பறவைகள் அதில் கூடு கட்டியிருக்கு. நிறையா பறவைகள் உட்காந்து அந்த பழங்களை, அதில் இருக்கிற அந்த ஆலமரத்து பழங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்று ரெண்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. நிறைய காற்றுக்கும் விழுந்து நிறைய கிடக்கு. ஆனால் அந்த ஆலமரத்து பழத்தை பார்த்தா ரொம்ப சிறுசாக இருக்குது. இலைகள் அடர்ந்து இருக்குது. மரத்தை பார்த்தா ரொம்ப தடியாக இருக்குது. அவரால் இப்படி கூட பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய தடியாக இருக்குது. விழுதுகள் நிறையா இருக்குது. அப்போ கிளைகள் நிறையா இருக்குது. அப்போ அவன் நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், ஆலமரம், எவ்வளோ விழுதுகள், எவ்வளோ பெரிய இலைகள், இவ்வளோ கூட்டம் கூட்டமாக இலைகள் இருக்குது, கிளைகள் இருக்குது, விழுதுகள் இருக்குது. இந்த மரம் எவ்வளோ பெரிய மரம், இது நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, பழங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ சிறுசாக இருக்குது? பெரிய மரத்துக்கு பெரிய பழந்தான கடவுள் படைக்கணும். கடவுள் இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சவர் ஏன் பழத்தை மட்டும் ஏன் இவ்வளோ சிறுசாக படைச்சிருக்கிறாரு அப்படின்னு, பெரிய பெரிய பழமாகத்தானே, பெரிய மரத்துக்கு பெரிய பழமாகத்தானே இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் இந்த ஆலமரத்துக்கு மட்டும் சின்ன பழமாக பழுத்து இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடறான், நல்லா சாப்பிட்டதுக்கும் நிறையா தூரம் நடந்து வந்ததுக்கும் களைப்பில் அப்படியே அந்த மரத்து காற்றுல என்ன செய்கிறான், அப்படியே தூங்கிடுறான். நல்லா தூக்கம். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யுது, முகத்தில் சட்டுன்னு இந்த பழம் காற்றுக்கு அவன் மேலே முகத்தில் சட்டுன்னு விழுகுது ஒரு பழம். அப்புறம் திரும்பி படுக்கிற அந்த தூக்கத்தில் அவனால் கண்ணை முழிக்க முடியல. திருப்பி ஒரு தடவை என்ன செய்யுது, காற்றுக்கு அந்த பழம் முகத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், தூக்கத்திலேருந்து அந்த வியாபாரி எந்திரிச்சு அப்படியே உட்காடுறான். உட்கார்ந்த உடனே அந்த பழத்தெல்லாம் பார்க்குறான். அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம நல்லா தூங்குகிறோம், இந்த பெரிய மரத்துக்கு பெரிய பழம்தான் படைச்சிருக்கணும்னு நம்ம நினச்சோம். கடவுள் அப்படி பெரிய பழமாக படைச்சிருந்தா என்னாகும், என் தலையில் விழுந்திருக்கும், கன்னத்தில் விழுந்து பெரிய பழம் நச்சுன்னு விழுந்தா என்னாகும், அந்த இடம் வீங்கி போயிருக்கும், வலியும் இருக்கும். கடவுள் அதனால தான் சிறிய பழமாக படைச்சிருக்கிறாரு போல். கடவுள் எல்லாமே, கடவுள் அறிவாளி தான். நம்ம போய் அப்படி நம்ம தப்பாக நினச்சிட்டோம். கடவுள் எதை செஞ்சாலும், இறைவன் எதை செஞ்சாலும் நன்மையே செய்வார், இறைவனுக்கு தெரியுது. அதனால தான் சின்ன பழமாக ஆலமரத்துக்கடியில் யாராச்சும் உட்காருவாங்க, அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்றக்காக தான் சின்ன சின்ன பழமாக ஆண்டவன் படைச்சிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலைப்பா, பெரிய பழமாக இருந்தால் நம்ம மண்டையில் விழுந்து மண்டை வீங்கி போயிருக்கும், சிறிய பழமாக இருந்தனால எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், கடவுள் எதை செஞ்சாலும் அவர் நல்லதே செய்வார், நான் தான் ஏதோ முட்டாள்தனமாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றிப்பா அப்படின்னு நினச்சிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டானா. தன்னுடைய துணிமணியை எடுத்துக்கிட்டு இருட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், வீட்டுக்கு போயிட்டான். இது உண்மையிலேயே இது ஒரு நடந்த சம்பவம், சரியா? அதனால் கடவுள் எதை செஞ்சாலும் அல்லது நன்மைக்காகத்தான் செஞ்சுருப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கதையோட அம்மா உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.